Hello guys, greeting the session. இந்த ஒரு லெசன்ல நம்ம முக்கியமான ஒரு இம்பார்ட்டன்டான டாபிக், யூஸ்ஃபுல்லான டாபிக் பார்க்க போறோம். தட் இஸ் ஷேர்ட் டிஃபரன்சஸ். ஸோ பிஃபோர் ஐ டீச் யூ ஷேர்ட் டிஃபரன்சஸ், நீங்க இதுல இருந்து ஒரு சின்ன ஒரு பேசிக் கான்செப்ட் நீங்க புரிஞ்சுக்கணும். ஐ வில் ஷேர் த ஒயிட் போர்ட். ஓகே, சாரி. இப்போ வந்து நீங்க ஒரு அப்ளிகேஷன் இருக்கு. அதுல வந்து லெட்ஸ் சே யூ ஹேவ் 5 ஆக்டிவிட்டி. ஓகேவா? ஓகே, சூப்பர். 5 ஆக்டிவிட்டி இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஓகே, இவ்வளோ நேரம் ஸ்பெண்ட் பண்ணணுமான்னு தோணுது. பட் இந்த அரேஞ்ச்மெண்ட்டுக்கு இட்ஸ் ஓகே, கூல், ஃபைன். ஸோ லெட் மீ யூஸ் திஸ். ஃபைன் ஃபைன் கைஸ். ஸோ இதில் வந்து என்ன பார்த்தீங்கன்னா 2 எடிட் டெக்ஸ்ட் இருக்கு. ஓகே, லெட்ஸ் assume that we have 2 edit text in this first activity. அதில் ஒரு பட்டன் இருக்குன்னு வச்சுக்கோங்க. இங்க நான் பட்டன் இருக்கு. இது நான் வாட் எவர் ஐ எம் டைப்பிங் ஹியர், நேம் அண்ட் லொகேஷன் டைப் பண்ணேன் அப்படின்னா இது ஃபர்ஸ்ட் ஆக்டிவிட்டி, இது செகண்டு, தேர்ட், ஃபோர்த் அண்ட் தென் ஃபிஃப்த். இந்த ஃபிஃப்த் ஆக்டிவிட்டியில் ஒரு டெக்ஸ்ட் வியூ இருக்கு. ஓகே, 2 டெக்ஸ்ட் வியூ இருக்கு. இந்த வாட் எவர் ஐம் டைப்பிங் இந்த எடிட் டெக்ஸ்ட் ஃபர்ஸ்ட் ஆக்டிவிட்டி டைப் பண்றது, இந்த பட்டனை கிளிக் பண்ணா ஃபிஃப்த் ஆக்டிவிட்டி டிஸ்பிளே ஆகணும். எப்படி பண்ணலாம்? பாஸ் பண்ணிட்டு சொல்லுங்க. ட்ரை டு ஆன்சர். ஓகே, ஸோ எப்படி பண்ணலாம் அப்படின்னா, ஐ திங்க் ஸோ யூ ஆன்சர் இன்டென்ட் இல்லையா? இன்டென்ட் எப்படி பண்ணலாம் அப்படின்னா டெஃபினட்டா பண்ணலாம். பட் எனக்கு வந்து என்ன அப்படின்னா, யூசர் வந்து இங்க இருந்து இங்கே போறாரு, அப்புறமா இங்கே வராரு, அப்புறமா இங்கே வராரு, அப்புறமா இங்கே போறாரு, இங்கே வந்துட்டு இங்கே வந்துட்டு அப்புறமா இங்கே வந்துட்டு அப்புறமா தான் இங்கே வராரு. அப்போ என்ன பண்ணுவீங்க? இங்கேருந்து டேட்டாவை இங்கேருந்து ஃபர்ஸ்ட் இங்கே அனுப்பி, அப்புறமா வந்து இங்கே அனுப்பி, இங்கே அனுப்பி, அப்படியே அனுப்புவீங்களா? தேவையில்லாமல் இந்த 3 ஆக்டிவிட்டியில் டேட்டா பாஸ் ஆகுது இல்லையா? இட்ஸ் நாட் எஃபிஷியன்ட் கோடிங் இல்லையா? என்ன பண்ணலாம் இதுக்கு? அங்கதான் வந்து நமக்கு ஹீரோ என்ட்ரி மாதிரி வராரு. யாரு? ஷேர்ட் டிஃபரன்சஸ். ஸோ நீங்க எங்க வேணா போயிட்டு சுத்திட்டு வாங்க. எப்போ நீங்க லெட் மீ புட் அதை ஃபர்ஸ்ட் போட்டலாம். ஷேர்ட் டிஃபரன்ஸ்ன்றது ஒரு காமனான பிளேஸ். ஓகேவா? ஸ்பெல்லிங்ல மறந்து போயிடும். பட் ஐ திங்க் ஸோ வி காட் இட். ஃபைன். ஷேர் டிஃபரன்சஸ் நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா, டேட்டாவை வாங்கி ஃபர்ஸ்ட் இந்த இதை என்ன பண்ணுவோம்? வழக்கமாக S1 S2 சேவ் பண்ணுவோம் இல்லையா? டேட்டாவை ஃபர்ஸ்ட் என்ன பண்ணலாம்? ஃபர்ஸ்ட் நீங்க ஷேர் டிஃபரன்ஸ் கொடுத்துருங்க. இவர் எப்போ வேணா எங்க வேணா போயிட்டு எப்போ வேணா வரட்டும். எங்க எப்போ இங்க வராரோ, எந்த டேட்டா தேவையோ அப்ப என்ன பண்ணலாம்? இங்க இருந்து எடுத்து கொடுத்துடலாம். ஸோ எந்த ஒரு ஆக்டிவிட்டில இருந்தும் டேட்டா வந்து ஷேர் டிஃபரன்ஸ் கொடுக்க முடியும். எந்த ஒரு ஆக்டிவிட்டில இருந்து வேணா டேட்டாவை எடுக்க முடியும். ஸோ இட்ஸ் அ காமன் பிளேஸ் வேர் யூ கேன் சேவ் அண்ட் ரிட்ரைவ் டேட்டா. சரி, டேட்டா பேஸ்க்கு இதுக்கு என்ன டிஃபரன்ஸ்? எஸ்கியூஎல் டேட்டா பேஸ்க்கு என்ன டிஃபரன்ஸ் அப்படின்னா, சின்ன அமௌண்ட் ஆஃப் டேட்டா வந்து நீங்க வந்து ஷேர் டிஃபரன்ஸ் சேவ் பண்ணி வச்சுக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள், அந்த யூசர் ப்ரிஃபரன்சஸ், டெக்ஸ்ட் சைஸ் எவ்வளோ இருக்கணும், பேக்ரவுண்ட் கலர் என்ன இருக்கணும், என்ன டிஃபால்ட் லாங்குவேஜ் என்ன, அந்த மாதிரி டேட்டாவை என்ன பண்ணிக்கலாம் நீங்க அப்படின்னா இந்த ஷேர் பண்ணி சேவ் பண்ணி வச்சுக்கலாம். அந்த யூசர் நேம் பாஸ்வேர்ட் ரிமெம்பர் மீன் முன்னாடிலாம் ஒரு ஆப்ஷன் கொடுப்பாங்க இல்லையா? யூசர் நேம் பாஸ்வேர்டு வந்து டிஃபால்ட்டாக சேவ் ஆகும் ஆப்ல. அந்த டைம்ல எல்லாம் என்ன பண்ணலாம்? யூ கேன் மேக் யூஸ் ஆஃப் ஷேர் டிஃபரன்சஸ். வெப்சைட் யாராவது தெரிஞ்சிங்க அப்படின்னா, நம்ம செஷன் ஒன்று யூஸ் பண்ணுவீங்க வெப்சைட் இல்லையா? திஸ் இஸ் ஆல்மோஸ்ட் சேம் லைக் செஷன். செஷன் என்னன்னு தெரியல, அப்புறம் விட்டுருங்க. அது வெப்சைட் டெவலப்பர்ஸ் சொன்ன ஈஸியாக புரிஞ்சுக்கிறதுக்காக. ஃபைன் கைஸ். ஸோ ஷேர் டிஃபரன்ஸ் என்ன அப்படின்னா, இட்ஸ் அ காமன் பிளேஸ் where you can save and retrieve data from any activity. எல்லா ஆக்டிவிட்டிக்கும் காமனா ஒரு பிளேஸ் இருக்கும். அங்க வந்து டேட்டா நீங்க சேவ் பண்ணலாம், ரிட்ரைவ் பண்ணலாம். ஓகே, அதுதான் வந்து ஷேர் டிஃபரன்சஸ். இதுக்காக பாத்தீங்க அப்படின்னா சின்ன சின்ன டேட்டா சேவ் பண்ணி வச்சுக்கலாம். நீங்க அந்த மாதிரி டைம்ல நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு ஆப் வந்து ஃபர்ஸ்ட் டைம் ஓபன் பண்ணும்போது, ஆப் இன்ஸ்டால் பண்ணி வெரி ஃபர்ஸ்ட் டைம் ஓபன் பண்ணும்போது மட்டும் சம்திங் நடக்கும், அந்த ஆப் விண்டோ டிஸ்பிளே ஆகணும் அப்படின்னா ஷேர் டிஃபரன்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம். அதாவது ஃபர்ஸ்ட் டைம் முடிஞ்ச உடனே என்ன பண்ணிக்கலாம்? நீங்க அந்த ஃபர்ஸ்ட் டைம் இஸ் இட் ஃபர்ஸ்ட் டைம் அப்படின்ற போலீங்கன்னா நீங்க ஃபால்ஸ்ன்னு மாத்திக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் டைம் என்ன ஆகும்? அந்த ஆப் இன்ட்ரோ வராது. ஸோ இந்த மாதிரிலாம் வந்து we can make use of the shared preferences. So shared preferences ரொம்ப ரொம்ப சிம்பிள் தான். I will create one more page. எப்படி நம்ம டேட்டாவை சேவ் பண்ணலாம், ரிட்ரைவ் பண்ணலாம்னு பார்க்கலாம்.
நம்ம கோடிங் போயிடலாம் டைரக்டா. So I'm going to start a new project. Let me name it as my அப்படியே வந்துச்சு. ஓகே, நான் ஏதாச்சும் டைப் பண்ணலாம், my sf டைப் பண்ணலாம் பார்த்தேன், பட் I pressed the enter button. It is okay. Any name is fine. So let me just delete the text view, change the layout to linear. ஓகே, anyways பண்ணிப்போம். ஒரே ஒரு எடிட் டெக்ஸ்ட் வச்சுப்போம், ஒரே ஒரு பட்டன். இதுல டைப் பண்றது என்ன ஆகணும் அப்படின்னா, அது எடிட் டெக்ஸ்ட்ல ஐ மீன் அந்த ஷேர்ட் விப்ல போய் சேவ் ஆகணும். ஓகே, so as usual let's add the button listener. One flag, sf, save to share references. Okay, this flag will be get executed when you press the button. Edit text, find the id or dot id. That's it guys. So ஒரு string declare பண்ணலாமா to save the data. கொஞ்சம் டீசெண்டா இருக்கும், நல்லா இருக்கும். ஓகே, ஸோ எஸ் இஸ் ஈக்குவல் டு எடிட் டெக்ஸ்ட்ல டைப் பண்றது டாட் கெட் டெக்ஸ்ட் டாட் டு ஸ்ட்ரிங். ஸோ வாட் எவர் ஐ எம் டைப்பிங் இந்த எடிட் டெக்ஸ்ட் அது என்ன ஆயிடுச்சு, எஸ்ல சேவ் ஆயிடுச்சு. இது வரைக்கும் எல்லாத்துக்கும் புரியும் as usual இல்லையா? இதுக்கு மேல என்ன பண்ண போறோம் அப்படின்னா, ஃபார்முலா நம்பர் 2, எவ்ரிதிங் இஸ் ப்ரீடிஃபைன்ட். எல்லாத்துக்குமே ஒரு கிளாஸ் இருப்பாங்க, அந்த கிளாஸ்க்கு என்ன பண்ணுவோம், ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணி அந்த ஆப்ஜெக்ட் மூலமா we perform the corresponding operation. ஓகே, நான் sfன்னு ஒரு வேரியபிள் கிரியேட் பண்றேன். இஸ் இட் கிளியர் கைஸ்? ஓகே, இது மெத்தட் நேம் கூட மேட்ச் ஆகுது, அதனால என்ன பண்ணலாம், sp-ன்னு வச்சுக்கிறேன். That's it. Okay, I declared it and I'm going to initialize it. sp is equal to get shared references. இதுல ரெண்டு parameter இருக்கு பாத்தீங்கன்னா தெரியும். மோட் வந்து பாத்தீங்க அப்படின்னா சரி parameter இருக்கும், என்னன்னு பார்க்கலாம். ஓ, get preferences கொடுத்துட்டேன். I have to be choosing get shared references. First வந்து some name. இந்த நேம் வந்து நீங்க எப்போதுமே யூஸ் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள் இட் இஸ் த நேம் ஃபார் ஷேர் ப்ரிஃபரன்சஸ். என்ன பண்ணலாம், ஏதாச்சும் ஒரு நேம் கொடுத்துக்கலாம். டீடைல்ஸ், அதர்வைஸ் டெக்ஸ்ட் டீடைல்ஸ், சம்திங் சம் நேம் கமா மோட் பிரைவேட்னு கொடுப்பீங்க. இது டிஃபால்ட்டாக கொடுத்துக்கோங்க. தட்ஸ் ஆல் கைஸ். ஷேர் ப்ரிஃபரன்சிங் ஐ மீன் ஷேர் ப்ரிஃபரன்ஸை நம்ம டிக்ளேர் இனிஷியலைஸ் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் என்ன பண்ண போறோம் அப்படின்னா, இதுக்கு சம் டேட்டாவை ஆட் பண்ணணும். அக்கார்டிங் டு ஃபார்முலா நம்பர் 3 என்ன அப்படின்னா, ஃபார்முலா நம்பர் 3 என்ன அப்படின்னா, ஆல்வேஸ் தேர் வில் பி இன்டர்மீடியேட். ஒரு விஷயத்தை டைரக்டா பண்ண மாட்டீங்க, அதுக்கு இடையில ஒருத்தர் இருப்பாரு. ஓகே, இப்போ ஷேர்ட் டிஃபரன்ஸ்ல டைரக்டா நீங்க வேல்யூ தூக்கி ஆட் பண்ண முடியுமா, அந்த எஸ்ஸோட வேல்யூ ஆட் பண்ண முடியுமான்னு கேட்டா டைரக்டா பண்ண மாட்டீங்க. இதுக்கு இடையில ஒரு இன்டர்மீடியேட் இருப்பாரு, அவர் தான் யாரு அப்படின்னா எடிட்டர். ஸோ டேட்டாவை தூக்கி ஃபர்ஸ்ட் எடிட்டர்கிட்ட கொடுப்பீங்க. இவங்க இடின்னு டைப் பண்றேன், எடிட்டர் வந்து என்டர் கிளிக் பண்ண என்னாச்சு, ஷேர் டிஃபரன்ஸ் எடிட்டர் வந்துருச்சு. ஸோ எடிட்டர். That's all guys. I declared it as usual. I initialize it is equal to shared reference variable என்னது sp.ad. That's all. So இப்போ இந்த s ஓட வேலையை என்ன பண்ணுவேன், எடிட்டர் கொடுக்க போறேன். editor dot put string. It's a string இல்லையா? இதுக்கு ஒரு நேம் தரணும். நம்ம இன்டென்ட்ல வந்து பார்த்தோம்ல, ஒரு நேம் கொடுத்து வேல்யூ அனுப்புவோம். அதே மாதிரி இதுக்கு சம் நேம் கொடுக்கணும். Okay, some name, என்ன தரலாம், data1, something like that. data1 something, any name. என்ன வேல்யூ பாஸ் பண்ணணும், s ஓட வேல்யூ பாஸ் பண்ணணும். That's all. That's all guys. So கடைசியா அந்த editor.commit கொடுத்தாதான் என்ன ஆகும், டேட்டா வந்து சேவ் ஆகும். That's all guys. So we have given the data to editor. ஒரு டோஸ்ட் பண்ணலாமா? data saved to shared preferences. That's all. ரன் பண்ணி பார்க்கலாமா?
Ctrl+R. ஸோ ரொம்ப யூஸ்ஃபுல் உங்கள் டெவலப்மெண்ட் ப்ராசஸ்க்கு நம்ம ஷேர் ப்ரிஃபரன்ஸ் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எங்கே வந்து டேட்டாவை கொடுக்கலாம், எங்கே வந்து டேட்டாவை எடுக்கலாம். ஸோ என்ன பண்ணுறேன், சம் நேம் manifestor. Save. So data saved to shared references. ஓகேவா? ஸோ இதில் நான் இன்னொரு விஷயம் சொல்லணும், என்ன அப்படின்னா உங்கள் டேட்டா வாட் எவர் யூ ஆர் சேவிங் டு ஷேர்ட் ரிஃபரன்சஸ் அது வந்து ஒரு எக்ஸ்எம்எல் ஃபைலாக தான் உங்கள் இன்டர்னல் ஸ்டோரேஜில் சேவ் ஆகும். ஓகே, எப்படி சேவ் ஆகுதுன்னு பார்க்கலாமா? ஆக்சுவலி டிவைஸ் எக்ஸ்ப்ளோரர் போயிட்டு இங்கே இருக்கு பாருங்க சைடில், அதில் போயிட்டு டேட்டா இன்சைட் டேட்டா உங்கள் பேக்கேஜ் நேம் என்னது run.im.my மைக்குள்ள ஷேர்ட் ரெஃபரன்ஸ் ஃபோல்டர் இருக்கும், அதுக்குள்ள தான் அவங்க பார்த்தீங்களா டெக்ஸ்ட் டீடைல்ஸ் தான் எக்ஸ்எம்எல் ஃபைல் அந்த ஷேர்ட் ரெஃபரன்ஸ் நேம் கொடுத்தேன். சரி பாருங்க, இதுதான் வந்து ஃபைல் நேம். அதுக்குள்ள போனால் என்ன இருக்கும், என்ன கொடுத்தோம் நம்ம இப்போ அண்ட் மேனிஃபெஸ்டர் அது போய் இருக்கும். கீயும் வேல்யூ இருக்கும் பார்த்தீங்களா, நேம் டேட்டா 1 அண்ட் வேல்யூ இஸ் அண்ட் மேனிஃபெஸ்டர். தட் மீன்ஸ் டேட்டா இஸ் சேவ்ட். சரி, இது புரிஞ்சு இல்லையா? இப்போ நான் என்ன பண்ணிட்டேன், ஒரு ஆக்டிவிட்டில இருந்து டேட்டாவை சேவ் பண்ணிட்டேன். இப்போ இன்னொரு ஆக்டிவிட்டி அதை ரிட்ரைவ் பண்ணலாமா? ஸோ வாட் ஐ எம் கோயிங் டு டூ இஸ் லெட் மீ கிரியேட் another one activity, new activity, empty activity, மெயின் ஆக்டிவிட்டி 2 வச்சுக்கிறேன். இதில் என்ன பண்ண போறேன் அப்படின்னா ஜஸ்ட் சிம்பிளி கெட் த டேட்டா அண்ட் டிஸ்பிளே இட், தட்ஸ் ஆல். அதுதான் பண்ண போறேன். அதுக்கு என்ன பண்ணலான்னு பார்க்கலாம். ஸோ வழக்கம் போல டிஐயூ ஆஃப் த ஷேர்ட் ரெஃபரன்சஸ். ஷேர்ட் ரெஃபரன்ஸ்ல இருந்து நீங்க டேட்டாவை சேவ் பண்ண தான் எடிட்டர் தேவை. ரிட்ரைவ் பண்ண நீங்க டேட்டா ஷேர்ட் ரெஃபரன்ஸ்ல எடுத்துக்கலாம். என்ன பண்ணிட்டேன், ஐ ஹவ் டிக்ளேர்ட் த ஷேர்ட் ரெஃபரன்சஸ் அண்ட் ஐ ஷுட் இனிஷியலைஸ் வித் த சேம் நேம் டெக்ஸ்ட் டீடைல்ஸ் வந்துடாதீங்க. அண்ட் தென் இங்க என்ன பண்ண போறேன் அப்படின்னா ஒரு டெக்ஸ்ட் வியூ டிஸ்பிளே பண்ண வச்சுக்கலாமா? டெக்ஸ்ட் வியூ ஆட் பண்ணிட்டேன். யா, போதும். அடுத்து என்ன பண்ண போறோம் அப்படின்னா ஒரு அந்த டெக்ஸ்ட்டை வந்து டிக்ளேர் இனிஷியலைஸ் பண்ணணும். ஓகே ஃபைன் சூப்பர். ஸோ வி காட் த டேட்டா ஒன் பார்க்கலாம். அதாவது ஷேர்ட் ரெஃபரன்ஸ் டிக்ளேர் இனிஷியலைஸ் தான் பண்ணியிருக்கோம். லெட்ஸ் கெட் த டேட்டா ஃப்ரம் ஷேர்ட் ரெஃபரன்சஸ். எப்படி எடுக்கலாம் அப்படின்னா ஷேர்ட் ரெஃபரன்ஸ் டாட் கெட் ஸ்ட்ரிங், பிகாஸ் தட் இஸ் அ ஸ்ட்ரிங். சேவ் பண்ண டேட்டா ஸ்ட்ரிங். என்ன தரணும், அந்த கீ தரணும் டேட்டா 1, ரைட்? ரிமெம்பர், இது வந்து என்ன டிஃபால்ட் வேல்யூ. டேட்டா 1ன்ற கீழ வந்து வேல்யூவே இல்லை அப்படின்னா என்ன பண்ணுவோம், டிஃபால்ட் வேல்யூ எடுத்துக்கும். Default value. That's it guys. So we got, let's put it and save it in a string. Okay, and then let's put that on the text view. tb dot set text void p. Okay வா? இப்போ என்ன பண்ண போறேன் அப்படின்னா simply open the second activity. Okay வா? அப்ப என்ன ஆகும், ஆட்டோமேட்டிக்கா what is the value there அப்படியே வந்து டெக்ஸ்டுவல் டிஸ்பிளே ஆகும். ஃபர்ஸ்ட் டைம் ஐம் ஓப்பனிங் திஸ் நியூ ஆக்டிவிட்டி இல்லையா, செகண்ட் ஆக்டிவிட்டி, பட் தட் கம்ஸ் வித் வேல்யூ இட் செல்ஃப். வேல்யூவோடய வரும். ஏன்னா ஷேர்ட் ரெஃபரன்ஸோட டேட்டாவை நான் எங்கேருந்து வேணா அக்சஸ் பண்ணலாம். ரன் பண்ணி பார்க்கலாமா? பொறுமையாக பாருங்க, கொஞ்சம் லைட்டாக கன்ஃபியூஸ் பண்ணுற மாதிரி தான் இருக்கும், பட் பொறுமையாக ப்ளே பண்ணி பாருங்க வீடியோ ஒன் மோர் டைம். யூ சி யூ காட் இட், வி காட் த டேட்டா. சரியா? என்ன நடக்குது அப்படின்னா ஷேர்ட் ரெஃபரன்ஸ்ல போய் டேட்டாவை வாங்குது. இந்த ஷேர்ட் ரெஃபரன்ஸ் நேம்ல இந்த வேல்யூ தான் கேட்டு டெக்ஸ்டுவல் டிஸ்பிளே பண்ணிட்டேன். பிகாஸ் திஸ் டேட்டா இஸ் ஆல்ரெடி தேர். That's all guys, this is shared references for you. Okay, so if you have any doubt, there is a comment section below, you can put it and there. Let me know if anything, and let me think if anything needs to be added more. என்ன பண்றேன், என்ன பண்ண போறேன் அப்படின்னா சம் டேட்டா தரேன். இப்போ என்ன பார்க்கலாம், என்ன வரும்னு நினைக்கிறீங்க, பாஸ் பண்ணிட்டு சொல்லுங்க. டிஃபால்ட் வேல்யூ வரும். ஓகே, பிகாஸ் அந்த கீழே வேல்யூவே இல்லை, ஸோ டிஃபால்ட் வேல்யூ. தட்ஸ் இட்.
ஓகே, ஸோ ஷேர்ட் இவெண்ட்ஸ் என்ன உங்களுக்கு டாஸ்க் தரேன் அப்படின்னா ஒரு சூப்பர் டாஸ்க் கொடுக்கலாம். லெட் மீ கிவ் யூ. ஈஸியாக தட்டுமா காம்ப்ளெக்ஸ் தட்டுமான்னு கொஸ்டின் நேரில் ஸ்டூடெண்ட்ஸ் தான் கேட்பேன். பட் இப்போ நானே டிசைட் பண்ணுறேன். மீடியமாக தரேன். சிம்பிள் மீடியமாக தரேன். ஓகே, இங்கே வந்து என்ன வாங்க போறீங்க அப்படின்னா நேம் வாங்க போறீங்க. இதில் வந்து என்ன பண்ண போறீங்க, லொக்கேஷன் வாங்க போறீங்க. சேவ்னு கொடுத்தா அப்படின்னா அது ஷேர்டு விதத்தில் சேவ் ஆயிடணும். ஓகே, அண்ட் தென் ஹேவ் ஒன் மோர் பட்டன். அது பேர் சும்மா 2ன்னு வச்சுக்கோங்க. 2வை கிளிக் பண்ணால் என்ன ஆகும், இன்னொரு ஆக்டிவிட்டி ஓப்பன் ஆக வேண்டும். ஓகே, அந்த ஆக்டிவிட்டியில் ஒரு பட்டன் வச்சுக்கோங்க. அண்ட் தென் ஒரு டெக்ஸ்ட் வியூ வச்சுக்கோங்க. வேர் ஆர் யூ டெக்ஸ்ட் வியூ, ஒரு டெக்ஸ்ட் வியூ. இந்த பட்டனை நான் கிளிக் பண்ணினேன் அப்படின்னா இங்கே நான் என்ன சேவ் பண்ணணும் அது வந்து இங்கே டிஸ்பிளே ஆகும். அவ்வளோதான், சிம்பிள். ஓகே கைஸ், see you in the next lesson. ஷேர்ட் இவெண்ட்ஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட். லைக் இதை வச்சு நீங்கள் நிறைய விஷயம் பண்ணலாம். உங்கள் ப்ராஜெக்டை ரொம்ப சிம்பிள் ஆகி கொடுக்கும். ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, see you guys in the next lesson. Take care.